Hello friends, welcome back to Lashmi Sillam. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளான ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பேச்சுலர் சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் கூடவே 3 தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பொடியாக 3 தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு 3 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா கிள்ளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அப்படின்னா 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தண்ணி சேர்க்காம எண்ணெய் ஊத்திட்டு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல தண்ணியே விடாம சிக்கன்ல இருக்க தண்ணியிலே இந்த சிக்கன் வந்து நல்லா சூப்பரா வெந்துடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவைன்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க. இது மாதிரி நல்லா உங்களுக்கு தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். சிக்கன்ல இருக்க தண்ணியிலே இந்த சிக்கன் வந்து நல்லா சூப்பரா வெந்துடும். இப்போ மறுபடியும் கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடிட்டு தண்ணியெல்லாம் இருந்துட்டோன்னா நம்ம வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா இருந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோன்னே உங்களுக்கு சூப்பரான பேச்சுலர் சிக்கன் கறி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பேச்சுலர் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லட்சுமி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.